படம் நம்ம ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். எல்லாம் நல்லா இருக்கு. இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. அதாவது புது கதை மாதிரி கிராமத்துல இருந்து படம் எடுத்திருக்காங்க. நாங்களும் வில்லேஜ்ல இருந்தா வரோம். படமெல்லாம் நொறுக்கிட்டாரு. பிரேம் எல்லாம் பயங்கரமா இருக்கு. கேமராமேன்லாம் வெற்றி புது ஹீரோ வெற்றி வந்து நல்லா பண்ணிருக்காப்ல வச்சிருக்காப்ல. அதே மாதிரி இது ஹீரோ இன்னும் சூப்பரா பண்ணிருக்காங்க. கடைசியில் ஆக்டர் பிரபு வந்து எப்ப சின்னத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கான். அவரை நல்லா பண்ணிருக்காரு, வச்சிருக்காரு. நல்லா இருந்துச்சு. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம் ப்ரோ. ஹீரோ நல்லா இருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. ஒரு வைபா இருந்துச்சு அந்த பாட்டு. அந்த இதுல நல்லா இருந்துச்சு. எல்லாம் நல்லா இருந்துச்சு. படம்லாம் நல்லா இருந்துச்சு. கடைசியில ட்விஸ்ட் ஹீரோ தான் கொஞ்சம் இதா இறந்துட்டாப்ல. நல்லா இருந்துச்சு. படம் நல்லா இருந்துச்சு. டைம் போனதே தெரியல. ஃபேமிலியோட பார்க்கலாம், என்ஜாய் பண்ணலாம். இந்த வீக்கெண்ட்ல நல்லா இருக்கும் படம். படம் ஓகே தான். 1990s நடந்த அந்த ஃபாரினோட பேஸ்ல எடுத்திருக்காங்க. ஏன்னா ஃபாரின்ல போய் சம்பாதிக்கிறவங்களோட கஷ்டங்களையும் அதுல இருக்கு, ஒரு அப்பா பையன்ற ஒரு பாசமும் அதுல இருக்கு. ஓகே, பட் இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்கிரீன் பிளே பண்ணிருக்கலான்றது மட்டும் ஒப்பீனியன். தேங்க்யூ. பிரபு சாரோட சூப்பரா இருந்துச்சு. அதனால மட்டும்தான் இவ்வளவு தூரம் ஓடுனதே. பட் புதுசா ட்ரை பண்ணிருக்காரு. அந்த ஹீரோக்கு அப்ரிஷியேட் பண்றேன். இன்னும் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் சென்டிமெண்ட் நல்லா நிறையவே இருக்கு. பிரபு சாருக்கும் அந்த பையனுக்குள்ள இது நல்லா நிறைய இருக்கு. இந்த மாதிரி நியூ மூவிஸ் எல்லாம் கண்டிப்பா வரவேற்கப்பட வேண்டியது. ஏன்னா எல்லாருமே நல்ல செலிபிரிட்டிஸோட மூவிஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பட் ஆனா நியூவா நடிக்கிறவங்க நிறைய ஆர்டிஸ்ட் எல்லாம் அவங்களுக்கும் சில கஷ்ட நஷ்டங்கள்லாம் பார்த்து தான் வந்திருப்பாங்க இல்லையா. ஸோ இதுக்கு கண்டிப்பா எல்லா ஆடியன்ஸும் சப்போர்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். பிரபு சாரோட ஆக்டிங் சூப்பரா இருக்கு. ஹீரோ ஹீரோயின் சூப்பரா நடிக்கிறாங்க. லவ் சீன்ஸ் எல்லாம் நல்லா இருந்தது. ஓகே. தங்கதுரைனா இருக்காங்க. அதெல்லாம் காமெடினா இதா இருக்கா? ஓகே ஓகே தேங்க்யூ. படம் பார்க்குறாங்க. நல்ல ஒரு ஃபேமிலி சிட்டிக்கான படம். ஆக்சுவலாக நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு தாய்க்கும் ஒரு மகனுக்கான உறவுல தான் நிறைய படங்கள் நம்ம பார்த்துருக்கோம். கரெக்டுங்களா? இந்த படத்தில் வந்து ஒரு தந்தைக்கும் ஒரு மகனுக்கான ஒரு ஆழ்ந்த ஒரு உறவுல சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அது வந்து ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் தான். பார்க்கலாம். செமையாக பண்ணியிருக்காரு. அவர் வந்து நம்ம சொல்லணும்னு அவசியமே கிடையாது. சரியா? ஏன்னா நடிப்புங்கிறத பற்றி நம்ம சொல்லணும் அவசியம். நல்லா உண்மைக்கு நல்லா பண்ணியிருக்காரு. பார்க்கலாம். ஹீரோ வந்து ஆக்சுவலாக வந்து புதுமுகம் அப்படின்றனால கொஞ்சம் இதாக இருக்கு. ஹீரோயின் நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த படத்தில் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதாவது அந்த புதுமுகன்ற மாதிரியான ஒரு இது தோற்றங்கள் இல்லை. உண்மைக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. பார்க்கலாம். கண்டிப்பாக அவசியம் பார்க்கலாம். நல்ல குடும்பத்தோட பார்க்கக்கூடிய நல்ல படம் வந்து பரவாயில்லாமல் இருக்கு. ஒரு தடவை பார்க்கலாம். இதில் அப்பா பையன் ரிலேஷன்ஷிப்பை தாண்டி அந்த ஹீரோ ஹீரோயின் கூட லவ் சீன்ஸ் தான் ஓரளவுக்கு போகுது. கடைசியில் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்குது. அந்த ட்விஸ்ட்டு மட்டும் இல்லாட்டினா படம் ரொம்ப போரிங்காகவே போயிருக்கும். ஓரளவுக்கு இருக்கு படம். ஒன் டைம் வாட்சபிள் மூவி தான். பிரபு ஆக்டிங் ஓரளவுக்கு இருக்கு ப்ரோ. அதுவும் பெருசாக என்னால் சொல்ல முடியல. ஸ்க்ரீன் பிளே அதெல்லாம் கொஞ்சம் லேக் ஆகிற மாதிரி தான் இருக்குது. ஓகே, ஒரு தடவை பார்க்கலாம். அதுக்கு மேலே வாய்ப்பு இல்லை. 90s ஃபீல்டில் இருக்குது. 90s ஒரு 90களில் பிறந்தவங்க பார்த்தா அது அவங்களுக்கு வந்து அடாப்டபிளாக இருக்கும். இப்போ இருக்க நம்ம பார்க்குறதுக்கு கொஞ்சம் போராக தான் இருக்குது. நாங்கள் வேற மாதிரி முடிவு எதிர்பார்த்தா, ஆனால் கிளைமேக்ஸ் சூப்பராக இருந்தது. ஹீரோயின் என்னால எப்படி சொல்ல முடியல. உண்மையிலே பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு பிரபுவோட எனக்கு ஹீரோயின் ஆக்டிங் ரொம்ப பெஸ்ட். சூப்பரா இருந்தது. அந்த கிளைமேக்ஸ் எதிர்பார்க்கவே இல்லை. ஃபேண்டாஸ்டிக். ஆமா, அதாவது ஒரு முக்காவாசி படத்து வர நார்மலா போயிட்டு இருந்தது. லாஸ்ட்ல ட்விஸ்ட் அப்படியே மாத்திட்டாங்க. எல்லாரும் எதிர்பார்த்ததை விட இது வேற லெவல். நல்லா தான் இருக்கு. இந்த படம் ஹிட் ஆகணும் நிச்சயமா. உண்மையிலேயே இல்ல, அந்த ஹீரோயின் கேரக்டர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது வந்து எதிர்பார்க்கவே இல்லை. சாங்ஸ் பார்க்கலாம். நல்லா பண்ணலாம். ஃபைட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க. உண்மைக்கு ஃபைட் வந்து ஹீரோ வந்து நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஃபைட் மாதிரி தான் பண்ணிருக்கு. அது ஒரு புதுமுகம்ன்றே அதில் காட்டில் அந்த ஃபைட் சீன்லாம் காட்டில் வருவாங்க. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஃபைட் மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அவசியம் பார்க்கலாம். பார்க்கலாம். அது போக அந்த மன்சூர் அலிகான் சார் காமெடியெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. இந்த கோயிந்தெல்லாம் வர நம்ம தங்கதேவ சார் மிரட்டி விட்டாரு. அது போக இதில் அப்பா பிடிச்சவங்களுக்கு இது இந்த படம் கண்டிப்பாக கனெக்ட் ஆகும். பிடிக்காதவங்களுக்கும் இந்த படம் கண்டிப்பாக கனெக்ட் ஆகும். எல்லாரும் வந்து ஃபேமிலியோட வந்து பாருங்க. ஸ்ட்ராங்கான எமோஷன்ஸ், பிரபு சாரோட எமோஷன் அப்பா மகனோட இருக்குது. அதனால இருந்துச்சு படம் ப்ரோ. கிராமத்து சப்ஜெக்ட் நல்லா பண்ணியிருக்காரு. வெற்றியும் பிரபுவும் மிரட்டியிருக்காங்க. அப்புறம் என்ன சொல்றது, காமெடி நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. அதான் அவரு மிரட்டிட்டாப்ல. அவர் தெரியும்ல, சின்ன தம்பியில பார்த்த மாதிரி. ஹீரோயின் ஆமா சொல்ல மறந்துட்டு, ஹீரோயின் செம்மையா பண்ணியிருக்காங்க. உண்மையிலேயே அந்த ஒரு பிஜிஎம் வேலுநாச்சியாரா அந்த ஏதோ ஒரு பிஜிஎம் வருது, செம்மையா பண்ணியிருக்காங்க. உண்மையிலேயே நல்லா பண்ணியிருக்காங்க. அது எனக்கு தெரியல. ஆனா மற்றபடி படம் நல்லா இருந்துச்சு. ஒரு வில்லேஜ் இதுல ஒரு டிஃப்ரென்ஸ் சப்ஜெக்ட். ஃபைட்லாம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. அதாவது நான் படத்தை பத்தி பேசணும்னா முதல் வந்து மகா கண்ணனுக்கு ஒரு நன்றி சொல்லணும்.
ஏன்னா வந்து ஒரு டைரக்ஷன் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டைரக்ஷன் பண்ணுறாங்க, ஒரு பெரிய லெவலில் ஒரு பெரிய டைரக்டர் பண்ண மாதிரி ஒரு நல்ல லெவலில் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபோட்டோகிராஃபிலாம் ரொம்ப அருமையாக இருக்குது. அந்த சினிமோட்டோகிராஃபிலாம் எந்த மாதிரி லொக்கேஷன் எடுத்துருக்காங்க, ஒரு கிராமத்தில், அதாவது கிழக்கு சீமையிலே மாதிரி எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் இருந்துச்சு. பட் அந்த கான்செப்ட் கிடையாது. இருந்தாலும் ஒரு அப்பா மகனுக்குள்ள ஒரு பாண்டை வந்து அவங்க சொல்கிற விதம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதில் அந்த காதலையும் இணைச்சு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் இது வந்து எனக்கே தெரியும். நான் வெளிநாட்டில் இருந்திருக்கேன், என்னோட பணமும் இப்படி உண்டியலாக போயிருக்கு. அப்போது இந்த பணங்கள் போகும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவங்க ரொம்ப டீப்பாக சொல்லியிருக்காங்க. உண்மையிலேயே சொல்கிறேன், படத்தில் நடித்த ஹீரோயினை பார்க்கும்போது உங்களுக்கு புதிய பாதை சீதாவா அந்த காலத்தில் சின்ன வயசில் பார்த்த மாதிரி இருக்குது. அப்புறம் இன்னொரு ரேவதி மாதிரி நடிச்சிருக்காங்க. உண்மையிலே அவங்க நடிப்பு அருமையாக இருக்குது. அதுக்கப்புறம் அந்த ஹீரோ நல்லா நடிச்சிருக்காப்புல, வெற்றி சார் நல்லா நடிச்சிருக்காரு, பிரபு சார் கலக்கிட்டார், ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. எல்லா கேரக்டருமே அவங்களோட இதில் பாணியில் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. படம் வந்து ஃபைனலில் ஒரு இன்ட்ரோல் வரைக்கும் நல்லா போயிட்டே இருந்துச்சு. அப்புறம் லைட்டாக கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தாலும் அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பீடாக பிக்கப் ஆகி போச்சு. கடைசியில் வந்து ரொம்ப அழுக வச்சுட்டாங்க. உண்மையிலேயே சொல்கிறேன், நான் சொல்ல வரும்போது எனக்கு அவ்வளவு கண்ணில் தண்ணி வருது. உண்மையிலேயே அந்த அளவுக்கு ஒரு ஃபீலிங்கான ஒரு படம். எல்லாருமே கண்டிப்பாக தேட்டரில் வந்து பாருங்க. நன்றி. ஆக்சுவலி வந்து இப்போ நாங்கள் வெளிநாட்டில் வேலை பார்க்குறோன்னா எங்களோட பணத்தை வந்து இங்கே அனுப்புறதுக்கு நாங்கள் பேசிடுவோம். அப்போ அவங்க என்ன பண்ணால் இங்கே ஒரு ஏஜென்ட் மாதிரி இருந்து இந்த இப்போ ஒரு பெரிய மளிகை கடை, இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்டோர், இப்போ இந்த கண்ணன் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர், இந்த மாதிரி பெரிய பெரிய ஸ்டோர்ஸ் இருக்கு இல்லையா, அவங்கக்கிட்ட இருந்து பேமெண்ட் எல்லாம் வந்து ஒரு இடத்துக்கு வரும். அந்த மாதிரி வர்ற பேமெண்ட்டை வந்து அவங்க இங்கே உள்ளவங்களுக்கு கொடுத்துட்டு அவங்க பிஸ்னஸ் பண்ணிக்குவாங்க. இங்கே உள்ளது அங்கே வெளிநாட்டில் உள்ளவங்க அவங்க பிஸ்னஸ் பண்ணிக்குவாங்க. அந்த மாதிரி, அதாவது உள்ளுக்குள்ளேயே நம்ம பிஸ்னஸ் பண்ணிக்கிறது. ஆனால் அந்த டிரான்சாக்ஷன் வந்து இப்போ நான் இங்கே சவுதியில் நான் கடை வச்சிருக்கேன்னு வச்சுங்களேன், நான் வந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்டே இருக்கேன்னா எனக்கு வந்து அவங்க பணம் வந்து சவுதி ரியாலாக கொடுப்பாங்க. அப்போ நான் உள்ளுக்குள்ளே நான் பிஸ்னஸ் பண்ணிக்குவேன். என் கடை வந்து இந்தியாவில் இருக்கும், அங்கேருந்து அவங்க பணத்தை அங்கே கொடுத்துருவாங்க. இப்போது நான் இங்கேருந்து அனுப்பாமலே அது போகும். அந்த ஒரு இதுதான் இங்கே வந்து உண்டியல்ங்கிற ஒரு பிஸ்னஸ். அந்த உண்டியல் பேசிஸ் தான் கான்செப்ட் படமா இருக்கும். ஆமாம், உண்டியல் பேசிஸ் கான்செப்ட். நிறைய இழப்புகள் இருக்குது. அந்த இழப்புகளில் ஒரு பகுதியை காமிச்சிருக்காங்க. உண்மையிலே அருமையாக இருக்குது படம், ரொம்ப சூப்பராக இருக்குது. சினிமாட்டோகிராஃபி சூப்பர். வில்லனை பற்றி சொல்லவே இல்லை. வில்லன் புதுசாக அறிமுகமானாலும் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காப்புல. அவர் அந்த வந்து நிற்கிறது, ஆமாம், அவர் வந்து நிற்கிறது, அந்த ஸ்டைலே வந்து அருமையாக எடுத்து ஒரு வில்லனுக்குரிய மிகப்பெரிய வில்லனா அடுத்து நம்ம பெரிய பெரிய கைகளுக்கு, நம்ம தமிழ்நாட்டில் பெரிய கைகளுக்கு வில்லனா வர்றதுக்கு மிகப்பெரிய சான்ஸ் இருக்கு. ஐட்டம் சாங்ஸ் ஒன்று போட்டிருந்தாங்க, அந்த பாட்டு அதுக்கு வைக்கணும்னு வச்சாங்க. ஆனால் எந்த சூழ்நிலையில் எந்த சுச்சுவேஷன் படம் இப்படி ஒரே அழுகையாக போயிட்டு இருக்கே, எப்போ அதை வைக்க போகிறாங்கன்னாங்க. கரெக்டாக அதை சூஸ் பண்ணி நல்லா வச்சிருக்காங்க. ஃபேமிலியான்ஸ் கண்டிப்பாக பார்க்கணும். படம் பார்க்கறதுக்காக தான் எடுத்திருக்காங்க. அப்பா மகனோட வந்து பார்க்குறவங்க பண்ணலாம். கண்டிப்பாக மகன் இல்லைன்னா அப்பா எப்படி இதுவாங்களோ அதே மாதிரி அதை காமிக்காமல் வச்சாங்க பார்த்தீங்களா, அதுதான் நல்ல ஒரு இது. நல்லா சூப்பராக இருக்கு படம். கிளைமேக்ஸில் ட்விஸ்ட் இருக்குது, கண்டிப்பா பாருங்க. ஆக்சுவலா வந்து பிரபுவோட ஆக்டிங் வந்து நான் தம்பி கொட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். இது அதோட வேலை மாதிரி இருந்துச்சு. அப்பா மகன் எனக்கு அப்பா இல்ல. இந்த படம் பார்த்துட்டு ரொம்ப எமோஷனலாகவும் ஒரு வேற லெவலில் ஒரு சீனாகவும் ரொம்பவே சூப்பரா எடுத்திருந்தாங்க. சின்ன சின்ன லேக் இருக்கும், அது எல்லா படத்துலயும் இருக்கிறதா. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃபா இருக்கும், செகண்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் ஹாஃப் இருக்கும். ஆனா உண்மையிலே சொல்றேன், ஒரு அப்பா அம்மையோட சீன் வேற மாதிரி இருந்துச்சு. ஹீரோனோட சீன், ஹீரோட சீன் அப்படியே அந்த படத்தை ஒரு பருத்தி ஒரு சீன் அப்படியே வந்து கொண்டு போய் இருந்துச்சு. வேற லெவல் இருந்துச்சு. எனக்கு அந்த பருத்தி வரா கையை தூக்குறப்பெல்லாம் பருத்தி வரன் படத்தை பார்த்த மாதிரி ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. உண்மையிலே சிறிதான் எல்லா ஃபேமிலி ஆடியன்ஸும் வந்து படத்தை பார்த்தாங்க அப்படின்னா ரொம்ப எமோஷனலாகவும் ஒரு சூப்பராகவும் இருக்குன்றது என்னோட தாட்டு. வேற லெவலா இருந்துச்சு. அந்த வேற ஏதாவது கேளுங்க. வில்லனோட ஆக்டிங் வேற லெவல். உண்மையிலே அடுத்த தலைமுறைக்கு வில்லன் வந்து புதுதாக கொடுத்திருந்தாலும் வேற மாதிரி கொடுத்துருந்தாங்கன்ற மாதிரி ஒரு ஃபீலா இருந்துச்சு. வேற லெவலா இருந்துச்சு. ஹீரோயின் தாங்க படமே பார்க்கணும். மெயினுக்கு ஹீரோயின் தான் வரணும். அவ்வளோ சூப்பராக ஆக்டிங் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் படம் மாதிரி தெரியல அவங்கள பார்க்குறப்ப அமிர்தா வரியர் மாதிரி அந்த ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஓகே, அவங்கள மாதிரி இருக்காங்களா, இவங்க அவங்கள மாதிரி இருக்காங்க. அவ்வளோ சூப்பராக ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஹீரோனி மாதிரி தெரியல, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஹீரோவும் அதே மாதிரி தான் நல்லாவும் ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. சொல்லலாம் சாங் ஒரு சில சாங்லாம் வந்து அந்த ஐட்டம் சாங் தான் நல்லா இருந்துச்சு. சொல்லலாம் அந்த இது அம்மா வரியா அப்படின்ற சாங்லாம் உண்மையிலே வேற லெவலில் இருந்துச்சு. அம்மா தரியா அப்படின்றதுனால வேற லெவல். உண்மையிலே அது சூப்பராக இருந்துச்சு. அண்ட் சில சாங்லாம் வந்து கொஞ்சம் கேட்குற மாதிரி இருந்துச்சு. சூப்பராகவே இருந்துச்சு. அண்ட் டைட்டில் இன்ட்ரோ வரையும் எடிட்டிங், கேமரா, ஃபோட்டோகிராஃபி, சினிமேட்டிக் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. சிலோடு சாங் சீன்ஸ்லாம் வேற லெவலாக இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இந்த படம் வந்து நல்லா கிளிக் ஆகும் அப்படின்ற காட்டிலும் இந்த படம் வந்து அடுத்த படம் பேசும் அப்படின்ற மாதிரி இருக்கு. சூப்பராக இருக்கு. மேலே தேங்க்யூ.